கோவில் திருவிழாக்கள் கூட நீங்க பரிகாரமா சொல்லிட்டீங்க. தனி நபர் ஒருத்தரால ஒரு பெரிய ஒரு யாகத்தை நடத்தியோ திருவிழா நடத்தியோ ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. சத்ருக்கள் அப்படின்னாலே எதிரிகள், விரோதிகள் அப்படின்னு சொல்லலாம். சம்ஹாரம் செய்வது என்பது அவர்களை அழிப்பது. அந்த மிளகாய் தூள் பத்தி சொல்லியிருந்தீங்க, அது என்ன சார், எப்படி இருக்கு? மிளகாய் தூள் அபிஷேகம் வந்து இறைவன் வந்து வருஷத்துல ஒரு நாள் லைவா வந்து காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது புரியும். பொது பலனா பார்க்கலாமா இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு அந்த ராசி வைஸ் பார்க்கலாமே? பொது பலன்ன்றது நாட்டுக்கு, நம்ம ஊருக்குன்னு ஒரு பலன் வரும். சித்திரை 1 ஆரம்பிக்கிறதால நீங்க என்ன சொன்னாலுமே பொதுவா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன, இந்த 12 ராசியில என் ராசிக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான். மேஷ ராசி நேயர்களே அடிக்க போகுது ஜாக்பாட், சிம்ம ராசி நேயர்களே அடிக்க போகுது ஜாக்பாட் நான் சொல்லலை. ஏன் தெரியுமா? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ALP ஜோதிடம் பற்றி நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் நிறைய விளக்கங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து தெரியாதது நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, ALP ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து டாக்டரேட் வாங்கியிருக்க டாக்டர் சம்பத் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள நம்ம வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது நீங்கள் நிறைய பரிகாரங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஆனால் எங்களுக்கு ஒரு புதுமையான பரிகாரமாக இப்போ நீங்கள் சொன்னதில் வந்துட்டு கோவில் திருவிழாக்கள் கூட நீங்கள் பரிகாரமாக சொல்லிட்டுருக்கீங்க. அதை பற்றி விளக்கம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாம்மா. கோவில் திருவிழா வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரம். அது வந்து ஒரே டைமில் பல பேருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம். இப்போ தனி நபர் ஒருத்தரால் ஒரு பெரிய ஒரு யாகத்தை நடத்தியோ திருவிழா நடத்தியோ ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. இப்போ பல பேர் சேர்ந்து செய்யும் பொழுது அதில் வந்து பலவிதமான மக்கள் வந்து பலனடைகிறாங்க, பயனடைகிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம், ரகசியமான ஒரு தாத்பரியம் அது உள்ள அடங்கியிருக்குங்க. நாங்கள் இப்போது கம்மிங் ஏப்ரல் 21 சத்ரு சம்ஹார யாகம் நடக்க போகுது. வருஷம் அது நடக்கும் சிறப்பாக. இது வந்து மிளகாய் தூள் அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம். 6வது வருஷம் பண்ணுறோம் முருகருக்கு. அதுவும் இந்த வருஷம் ரொம்ப விமர்சையாக நடக்க போகுது. இது கடந்த வருஷம் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த வருஷமும் நாங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணுறோம். ஆதன் ஆன்மீகம் பார்த்துட்ருக்க நேயர்களும் அனைவரும் வந்து கலந்து அதில் பலனடையணும், பயனடையணும். சார், சத்ரு சம்ஹாரம் பற்றி சொல்லியிருந்தீங்க, அந்த யாகம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது எப்படி இருக்கும்? சத்ருக்கள் அப்படின்னாலே எதிரிகள், விரோதிகள் அப்படின்னு சொல்லலாம். சம்ஹாரம் செய்வது என்பது அவர்களை அழிப்பது. அதற்காக செய்யப்படும் யாகம். நம்ம மக்கள் நிறைய பேர் நினச்சிப்பாங்க சத்ருக்களை அழிக்கும் யாகம் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகளை அழிக்கிற யாகம், நமக்கு ஆகாதவங்களை. அது கிடையாது. சத்ரு எங்கேருந்து உருவாகிறாங்க அப்படின்னா நமக்குள்ளே ஒரு சத்ரு இருக்கான். நோயாவோ கடனாவோ நம்ம மனதை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்லாமல், நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்த செல்லாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இந்த மாய உலகில் சிக்க வைத்து, இது ஒரு பொய்யான உலகில் மெய்யான விஷயங்களை நோக்கி நாம் செல்வது போல் ஒரு மாயையை கிரியேட் பண்ணி வாழ வைக்கிற சத்ரு உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கான். அந்த சத்ருவை நீங்கள் வெளியே தூக்கி போட்டால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜெயிக்க முடியும். ஆமாம், வெளியே சத்ரு இல்லை, உள்ளே தான் சத்ரு இருக்கும். அப்போ சத்ருவை சம்ஹாரம் செய்ய வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற சத்ருவை சம்ஹாரம் செஞ்சிட்டோன்னா நம்ம ஹீரோ. இல்லைன்னா அந்த சத்ரு என்ன பண்ணுவான்னா அவன் உங்களை ரோல் மாடல் பண்ணி உங்களை டோட்டலாக காலி பண்ணிடும். ஸோ நமக்குள்ளே இருக்க சத்ரு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சாரியம் என சொல்லக்கூடிய விஷயங்களை நமக்குள்ளே இருந்து அது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி நம்மளுடைய பொருளாதார வீழ்ச்சி அடைய செய்வது, காரியங்களை வெற்றி பெற செய்ய விடாமல் தடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம உடலுள்ளேயும் அங்கங்கே இருக்குது. இதை வந்து வெளியே தூக்கி போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு யாகம் தான் சத்ருக்களை சம்ஹாரம் செய்வது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் வியாதிகள் 10 வருஷம் 20 வருஷமாக இருக்கும். கழுத்து வலி இருக்கும், கால் வலி இருக்கும், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க தீராது, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க தீராது. அலோபதி பார்த்துருப்பாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து நாட்டு வைத்தியம் பார்த்துருப்பாங்க, பார்க்காத மருத்துவ முறையே இருக்காது. ஒருவேளை யாருன்னா எதனா நெகட்டிவ் எனர்ஜி செய்வினை செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்களான்ட்டு அதை ஒரு டைம் போய் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த விரோதிகளை அழிக்கும் செயல் நமக்குள்ளே இருந்து விரோதமாக செயல்பட்டு, சில பேருடைய லைஃப் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே கடங்காரனாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கே போனாலும் எந்த காரியமே நடக்காது, தடை தடங்கள் தாமதம். 40 வயசு ஆயிரம் கல்யாணம் ஆகாது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நமக்குள்ளே ஒரு ஆள் இருந்து நம்மளை வேலை செய்ய வச்சுட்ருக்கு. அந்த சத்ருவை சம்ஹாரம் செய்யக்கூடிய யாகம் தான் சத்ரு சம்ஹார யாகம். மக்களுடைய பொதுநலன். ஏன்னா
இன்றைக்கி கேரளாவில் வடகரைன்னு ஒரு ஊர் இருக்குது. சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய ஜீவசமாதி பீடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உலக சேமத்துக்காக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தியானம் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்தாலே எப்படா எழுந்திருப்போன்றோம். மனதை ஒருநிலைப்படுத்துவது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு உலக சேமத்துக்காக அவங்க 8 மணி நேரம் வருஷம் 365 நாளும் தியானம் பண்ணுறாங்க. இப்படி பல ஊரில் பல கிராமத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடலூரில் போய் பார்த்திங்கன்னா மேட்டுக்குப்பம்னு ஒரு ஊர், இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாளும் சாப்பாடு போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல எவ்வளோ சுயநலமான மக்கள் இருந்தாலும் பொதுநலமான மக்களும் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்மளுடைய பங்குன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் எங்களுடைய சார்பாக இறைவனுடைய அனுகிரகத்தால் வருஷம் வருஷம் இந்த சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுறோம். மக்கள் அனைவரும் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. என்னதான் நம்ம லாஜிக்கு என்னதான் நம்ம வந்து டெக்னிக்கலாக பேசினாலுமே அதை தாண்டிய மீறிய சக்தி இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது. இறைவன் மனசை வச்சாருன்னா ஒரு செகண்டில் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவார். அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். லாஜிக்காக பேசுகிறவங்களுக்கு புரியாது, என்றைக்குமே புரியாது. சயின்ஸை நீங்கள் ரொம்ப அதிகமாக நம்பிட்டீங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. அனைவருமே அந்த ஏகத்தில் வந்து கலந்துக்கணும், பலனடையணும், பயனடையணும். ஓகே சார், இந்த மிளகாய் தூள் பற்றி சொல்லியிருந்தீங்க, அது என்ன சார், எப்படி இருக்கும் அந்த மிளகாய் தூள் அபிஷேகம்? வந்து இறைவன் வந்து வருஷத்தில் ஒரு நாள் லைவாக வந்து அதை வந்து அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். இது ஏன் நடக்குது? ஆமாம், நீங்கள் சொல்கிறது அதாவது இறைவனுக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அது ஏன் நடக்குது அப்படின்னா கர்மா. இறைவன் நம்ம வந்து பிறக்கிறோம், நம்ம வந்து பிறப்பெடுக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனால் நம்ம படுகின்ற கஷ்டம் அனைத்துக்குமே நம்ம மட்டும்தான் காரணன்றதை நிறைய பேர் உணர மாட்டாங்க. நான் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன், என்னை முதுகில் குத்திட்டாங்க, இதெல்லாம் காரணமே கிடையாது. அனைத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான் என்பதை உணர்வதற்கு வெகு நாட்கள் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தீய செய்தி நடந்தாலும் சரி, அதற்கு காரணம் நீங்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நீங்கள் இறைவனை நாடும்போது எப்படி நாடுவீங்க? இறைவனை வந்து குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வருஷம் 365 நாள் வரேன், சபரிமலைக்கு மாலை போடுறேன், எல்லா சாமியும் கும்பிட்றேன், எனக்கு ஒரு நல்லதே நடக்கலை. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது புரியறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுமா? நான் சொல்கிறது வந்து ஆன்மீகத்தின் உச்சக்கட்டம். இது புரியறதுக்கே லேட் ஆகும். அப்போ இறைவன் நல்லது செய்ய மாட்டாரான்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது, இது கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம பேசுகிற வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்ல வரோன்னு டெப்த்தான்றது புரியும். மனிதர்களுடைய கர்மாவை இறைவன் வருடத்தில் ஒரு நாள் வாங்கிக்கிறார். அந்த மிளகாய் தூள் எரிச்சல் மூலிமா வாங்கிக்கிறார். இப்போது ஒருத்தர் கஷ்டப்பட்டால் இன்னொருத்தருக்கு நல்லா இருப்பாங்கன்னு ஒரு விதி இருக்குது. இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒரு ப்ளஸ்ஸு நடக்குதுன்னா அதே டைம் அதே நிமிஷம் இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு துருவத்தில் இன்னொருத்தருக்கு மைனஸ் நடக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த உலகம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் பேலன்ஸாக ஈக்குவலாக நிற்கும். இங்கே ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதா, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் துருவம். இப்போ சவுத் சைடில் ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா ஒரு நார்த் சைடில் ஒருத்தருக்கு வேலை போயிடும். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சொன்னால் புரியாது. ஆனால் இது ரிசர்ச்சு பண்ணுறவங்க, ரிசர்ச்சுக்கு உட்பட்டவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னு புரியும். அப்போ ஒரு மனிதனுடைய கர்மா முதல்ல டீஆக்டிவேட் ஆகணும்னா அந்த கர்மாவை யார் வாங்கிக்கிறது? அந்த கஷ்டம், அந்த கொடுமையான காலகட்டத்தை என்ன பண்ணுறாரு இறைவன் தானாகவே வருஷத்தில் ஒரு நாள் வந்து அந்த மிளகாய் தூள் எரிச்சல் மூலயமா வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்லதை அருள்பாலிக்கிறார். அப்போ கர்மான்றது எப்படி இருக்கும்? கொடூரமாக இருக்கும். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இது எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அதன் ஆன்மீகம் மூலமாக நம்ம இப்போ சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லை சார், இப்போ வந்து ஆங்கில வருடப்பிறப்பு இதை தாண்டி வந்து இப்போ எல்லாருமே எதிர்நோக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வருடப்பிறப்பு. இதுக்காக தான் இது எப்படி இருக்க போது, இதை வந்துட்டு பொது பலனாக பார்க்கலாமா, இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு அந்த ராசி வைஸ் பார்க்கலாமா, எப்படி அது நல்லாயிருக்கும்? எப்போவுமே பொது பலன்ன்றது நாட்டுக்கு சரிங்களா, நம்ம ஊருக்குன்னு ஒரு பலன் வரும், நம்ம தெருவுக்குன்னு ஒரு பலன் இருக்கும், நம்ம ஏரியான்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆமாம், உங்கள் ஏரியாவில் எப்படியாப்பட்ட வீடு, எப்படியாப்பட்ட சூழ்நிலை, எப்படியாப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்களோ அந்த சூழ்நிலைக்கு நீங்களும் தள்ளப்படுவீர்கள். நீங்கள் ஒரு டி நகர்லேயோ ஒரு அடையாறுலோ ஒரு பெசன் நகர்லேயே போய் ஒரு 2 வருஷம் நீங்கள் இருங்க, உங்களுடைய மைண்டு உங்களுடைய கேரக்டர் எல்லாமே மாறிடும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஹைஜீனிக்காக எல்லா பொருளையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழ்நிலை தான் உங்களை மாற்றி அமைக்கும். 2 குழந்தை வளருது, 2மே குழந்தை. ஒரு ஸ்லம் ஏரியாவில் வளர்ந்த குழந்தைய தூக்கி போயிட்டு நீங்கள் ஃப்ளாட்டில் விட்டுருங்க,
பிறந்த உடனே ஃப்ளாட்டில் வளர்ந்த குழந்தைய பிறந்த உடனே ஸ்லம் ஏரியாவில் தூக்கி போய் விட்டுருங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்கள், இந்த குழந்தைக்கு எல்லாமே வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்களுடைய பேச்சு பழக்கம் எல்லாமே இருக்கும். இந்த குழந்தைக்கு எல்லாமே ஃப்ளாட்டில் இருக்கிற குழந்தைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேச்சு பழக்கங்கள் இருக்கும். இருக்கிற இடம் பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்ம பார்க்குற நபர்கள், பழகிற இடம், இருக்கிற சூழ்நிலை, இதுதான் ஒருத்தவங்களை மாற்றி அமைக்கும். பலன்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமையும். அப்போ உங்களுக்கு எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்றவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புக்கு டிரான்சிட் கிரகங்கள் எப்போ மாறுதா இல்லையா, உங்களுடைய ஏஎல்பி லக்னத்துக்கு டிரான்சிட் கிரகம் என்ன சொல்லுது, ஏஎல்பி லக்னம் விருச்சகமாக போகுது, குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு, 2க்குடைய குரு 6ஆம் இடத்துல, பேச்சால் பிரச்சனை வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நான் வந்து சிம்மராசி, என்னை குரு வந்து 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு, 90% பார்த்தேன், அடிக்க போகுது ஜாக்பாட், 4 ராசிகள் என் ராசி ஒன்றுன்னு, நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு புரியலைன்னுவாங்க. உண்மை என்றைக்குமே அவ்வளோ சீக்கிரம் புரியாது, புரிஞ்சிட்டா அப்புறம் நம்மளுக்கு ஞானம் வந்துடும் இல்லையா. அப்போது இறைவன் சூட்சமத்தை பரிபாஷைன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் இப்போ நீங்கள் ஓலைச்சுவடிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் புரியாது. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா அதை யார் வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணலாம். ஒரு சில மட்டுமே அது வந்து புரியணும்னு விதி இருக்குது, அதுக்காகவே அவங்க பிறப்பெடுப்பாங்க. ஸோ இந்த ஏஎல்பி லக்னம் அப்படிலாம் பரிபாஷையெல்லாம் கொண்டு போய் ஓலைச்சுவடியெல்லாம் எழுதி வைக்கல. இன்றைக்கி யார் பார்த்தாலும் புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். இப்போ உங்கள் ராசி கடக ராசின்னு வச்சுக்கோங்க. ஐயோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. எப்படி சார் குரு இப்போ இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்காரு மீனத்துலேருந்து. அப்போது மீனத்துலேருந்து குரு வந்து பார்த்துட்டாரு 5ஆம் பார்வையா, எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து நல்லதே நடந்ததுன்னா 10 வருஷம் ஃபுல்லாக நல்லதே நடக்காதா? அப்படி கிடையாது. கடக ராசியில் பிறந்த நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சிம்ம ராசியில் தான் உங்களுடைய லக்னம், உங்களுடைய அச்சய ராசி இருக்கும். இல்லை எனக்கு கேது தசை நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் தான் இயங்கும். இதுதான் கணக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் அமோகமான காலகட்டமாக இருக்கும். அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கும். ஒரே சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். குரு டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நடத்தி வச்சுருவார். டிரான்சிட் ஆக போகிறாரா, இப்போ மீனத்தில் இருக்கக்கூட மேஷத்துக்கு வர போகிறாரா, வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கும். குருன்னா மஞ்சள், குருன்னா மஞ்சள், மங்களகரமான விஷயங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்கும். ஏன், அட்சய ராசி சிம்மத்தில் செல்வதால் ஜாதகிக்கு எல்லாமே நலமாக நடந்து முடிஞ்சிருச்சு சார். நீங்கள் சொன்ன மாதிரி அது டிரான்சிட் கிரகம்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா டிரான்சிட் ஆன பிறகு இந்த பலன் தருன்றாங்க. அப்படி கிடையாது. டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட உண்டான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு. இப்போ உங்கள் மாமா வந்து தேனம்பட்டியிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வராரு, கிளம்போதே ஃபோன் வச்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு பெருக்கி வீடு அப்படி இப்படியே இருக்கும், போட்டது துணி ஒரு சைடு இருக்கும், சேர் ஒரு சைடு இருக்கும். அங்கே வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி வைக்கிறோம்ல, அப்படியே பர்ஃபெக்டாக கிளம்பியிருப்போம். வீடே அப்படியே ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி. ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதுக்கு உண்டான வேலைகள் ஆயத்த பணிகள்லாம் நடந்துருமா. இதான் விஷயம். நம்ம வந்து பிறந்த ராசிக்கோ பிறந்த லக்னத்துக்கோ பலன் பார்த்துட்ருக்கோம். அது தவறான ஒரு முறை. அதில் வந்து பலன் துல்லிதமாக வராது. விதை போட்டுடுறோம், அது மரமாக வளருது, அதுக்கப்புறம் விதை கண்ணுக்கு தெரியுதா, தெரியும். சின்ன விதையாக இருக்கும், பெரிய பலனை தரும். அது வளரக்கூடிய ஸ்டேஜ். பிறந்த ராசி சூன்ய ராசியாக இருந்தாலும், பிறந்த ராசி சரியில்லாத இருந்தாலும், வளரும்போது அட்சய ராசி நல்லாக இருந்தால் அது விருட்சமாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்சய ராசி அட்சய லக்னத்தை வைத்து தான் பலன் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே துல்லியமாக அது சுட்டி காட்டிடும். இதுதான் இந்த ஏஎல்பி லக்னம், ஏஎல்பி ராசி சொல்லக்கூடிய விஷயமா. சித்திரை 1 ஆரம்பிக்கிறதால நீங்கள் என்ன சொன்னாலுமே பொதுவாக மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன, இந்த 12 ராசியில் என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் கொஞ்சம் 12 ராசிக்கு சொல்லுவாங்க. மக்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சிங்களேன். இப்போ என்னுடைய வீடியோ நீங்கள் எது எடுத்து பார்த்தாலுமே கண்டென்ட் வீடியோவாக தான் இருக்கும். மேஷ ராசி நேயர்களே அடிக்க போகுது ஜாக்பாட், சிம்ம ராசி நேயர்களே அடிக்க போகுது ஜாக்பாட் நான் சொல்லலை. ஏன் தெரியுமா, இப்போது நான் முதல்ல ஒரு ராசிக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், நான் கொஞ்சம் ரிவர்ஸில் போய் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குரு பயிற்சி வருது. குருவோடைய பார்வைகள் 5, 7, 9. 5ஆம் பார்வையாக சிம்மத்தையும், 7ஆம் பார்வையாக துலாத்தையும், 9ஆம் பார்வையாக தனுசையும் பார்க்க போகிறார். சரிங்களா. இப்போ இவங்களுக்கு எல்லாம் யோகமான காலகட்டம், இவங்களுக்கு எல்லாம் சூப்பரான காலகட்டம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா.
நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து இதுக்கு முன்னாடி குரு எங்கே இருந்தாருன்னா மீனத்தில் இருந்தார். அப்போ கடக ராசியை பார்த்துருப்பார், கன்னி ராசியை பார்த்துருப்பார், விருச்சிக ராசியை பார்த்துருப்பார். இப்போ இந்த 3 ராசிக்காரங்களையும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே அனைவர்களுக்குமே இந்த கடைசி இந்த ஒரு வருஷம் குரு பயிற்சியில் எல்லாருமே நல்லா இருந்தாங்களான்றது என்னுடைய கொஸ்டின். கன்னி ராசிக்காரங்களுக்கு கிரெடிட் கார்டு பிரச்சனையாக வரலையா? கடக ராசிக்காரங்க எவ்வளோ பேர் வந்து வீடு இஷ்யூவில் மாட்டலையா? தனுசு ராசிக்காரங்க கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டு தேவையில்லாத பேரை கெடுத்துட்டு போகலையா? அப்போது அதே குரு தானே பார்க்குறாரு. அப்போ 3 ராசிக்குமே நல்லா இருந்திருக்கணும்ல, ஏன் நடக்கலை? அப்போ அவங்களுடைய அச்சய ராசி அது இல்லை என்பதை தான் நான் என்னுடைய கருத்தாக பதிவிடுகிறேன். இன்றைய ராசி எதுவோ அதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கணக்கில் எடுத்து குருவோடைய பார்வையை பார்க்கும்பொழுது அது மிக துல்லியமாக வேலை செய்யும். இன்றைக்கி நீங்கள் எங்கே என்ன ஊரில் இருக்கீங்க? சென்னையில் இருக்கீங்க. சொந்த ஊர் திருவாரூர். சரி, இப்போ ஷூட்டிங் முடிஞ்சு திருவாரூர் போவீங்களா, இங்கே சென்னையில் இருக்க வீட்டுக்கு போவீங்களா? சென்னையில் இருக்க வீட்டுக்கு. இல்லை நீங்கள் பிறந்தது அங்கே போகலாமே. நம்ம எங்கே இருக்கிறோம், நம்மளுடைய நிகழ்வுகள் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஜாதக கட்டமே வேலை செய்யும். புரியுது சார். இதை தான் முன்னோர்கள் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். திருமூலர் திருமந்திரம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்த நம்ம வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படை தேவைகளை சொல்லியிருக்காங்க. அதுமாரி இந்த கலிகாலத்தில் இந்த ஜோதிட ரீதியாக மிகப்பெரிய இறைவன் திருவருளால் ஒரு ஞான பேருளியால் எங்கள் ஐயா பாக்குயோகி புதுவுடைமூர்த்தி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேடுதல், அந்த தேடுதலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இதனால் நாங்கள் பல பேர் மாணவர்கள் உருவாகி இதோ ஏப்ரல் 15 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 15 நாள் பேசிக் கிளாஸு. நீங்கள் படிச்சிங்கன்னா கூட நீங்கள் பலன் சொல்லிடலாம். அப்படிங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு இன்றைக்கி ஜோதிடம்னு வச்சுக்கிங்களேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா ஜோதிடர், அப்பா ஜோதிடர், பையன் ஜோதிடராக இருப்பார். ஒரு ஓலை கொட்டால் ஒரு தின்ன வீடாக இருக்கும், வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூவை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது, ஜிபே பண்ணிட்டு பேசுகிறாங்க ஃபோனு. அப்போல்லாம் விஷயங்கள் வேறு, ஒரு முறை சம்பிரதாயம் வேறு மாதிரி இருந்தது. அப்போ போகும்போது அவங்க தொன்று தொட்டு வரும் அந்த குடும்பம், ஜோதிட குடும்பம். அந்த ஊரில் போயிட்டு ஜோதிடர் கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ நான் ஜோதிடர்னு எங்கள் தெருவில் போய் கேட்டாலே எங்கள் தெருவில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இது சிட்டி, தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்பட்ட இந்த காலத்தில் ஜோதிடத்தை யார் வேணாலும் பயிலலாம் என்ற ஒரு எளிமையான ஒரு முறையை கொண்டு வந்தது வாக்கியோகி புதுவுடைமூர்த்தி சார் தான். 4:30 மணிக்கு தான் எழுந்துக்கணும். நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்கன்றதுக்காக உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச உடனே நாங்கள் கிளாஸ் போட மாட்டோம். ரூல்னா ரூல், நீங்கள் அதுக்கு கட்டுப்படுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல விஷயத்தை கொடுக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், யானை வந்து சங்கிலியை அறுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு யானைக்கு சக்தி இருக்கா இல்லையா? இதுவரை நான் அப்படி பார்த்தது இல்லை. இல்லை இப்போ யானையை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அந்த சங்கிலியை யானையால் அறக்க முடியுமா முடியாதா? முடியும், அது ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில். அது அப்படி கிடையாது. அது என்னன்னா, சின்ன வயசில் பிறந்தவொடனே அந்த யானை குட்டிக்கு காலில் வந்து சங்கிலி கட்டிடுவாங்க. அது இழுத்து பார்க்க அந்த யானையால் போக முடியாது. அதோடைய மைண்ட் செட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால் இதுக்கு மேலே தாண்டி போக முடியாதுன்னு மைண்டில் செட் பண்ணி செட்டிங்கில் போயிட்டு, நம்ம ஃபோனில் எப்படி செட்டிங் இருக்குது அந்தமாரி மூளை உள்ள ஒரு செட்டிங்கில் போய் உக்காஞ்சிரும். அது நினச்சா எத்தி ஒரு உதறிச்சுன்னா சங்கிலி அறுத்துக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் அது சின்ன குழந்தையிலே அது காலில் சங்கிலியை கட்டினதுனால இந்த சங்கிலியை நம்மளால் அறக்க முடியாதுன்ற ஒரு மைண்டு தாட்டிலே அந்த யானை வளர்ந்து பெரிய யானை முதிர்ந்த பிறகும் அந்த சங்கிலியை தாண்டி அது போல. ஆனால் அது வளர்ந்த பிறகு அதுக்கு பலம் இருக்குன்றத அதால் உணர முடியல. புரியுதுங்களா? இதேமாரி தான் நம்மளும் ஜோதிடம்னா பெரிய விஷயம், அது யாராலையும் கற்றுக்க முடியாது, அதில் பல விதிகள் இருக்குது, அதெல்லாம் வந்து ஜாதகத்தில் பிரார்த்தனை இருக்கணும், அதுக்கு முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் இருக்கணும், திரிகோணம் போயிருக்கும், அந்த கேந்திரம் இருக்கணும், திரிகோணம் இருக்கணும், அப்போ ஜோதிடர் ஆகிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கணும். இதெல்லாம் சொன்னதுனால நம்ம மூளை என்ன ஆயிடுச்சு, யானையோடைய சங்கிலி மாரி கட்டுப்பட்டு உள்ளே இருக்குது. நம்மளுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது, நம்மளும் முடியும். உதறி தள்ளிட்டு வாங்க, நீங்கள் வந்து ஜோதிடர் ஆகலாம். எங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, எங்களுக்கு இருக்கிற கன்சல்டேஷனே பார்க்க முடியல, நாங்கள் பார்த்து சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், அது வேலை கிடையாது. நாளைக்கு நாங்களே ஒரு இடத்துல மீண்டும் மனித பிரிவாக பிறந்து இந்த பூலோகத்தில் வரும்போது சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே எங்களை காப்பாற்றும். பல கோடி பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஜோதிடம் பார்த்துட முடியுமா? முடியாது. அப்போ எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டிசிஷன் எடுக்க ஆரம்பிங்க. அப்போ ஜோதிடம் பொய்யா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. நான் ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிக்கலனா என் ஹோட்டலோட சாப்பாடும் உங்களுக்கு பிடிக்காது.
இதுதான் ஒரு மனிதனுடைய மன அமைப்பு, குண அமைப்பு, இப்படி தான் இயக்கும். நான் எனக்கு வந்து என்னை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கிங்களேன், என் ஹோட்டலில் ஃபுட்டே நல்லா இல்லைனாலும் உங்களுக்கு பிடிக்கும். இங்கே பிடிச்சதா பிடிக்கலையா நீங்கள் பார்க்கும்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாக போயிடும். பிடிச்சது பிடிக்கலன்னு ரெண்டுத்தையுமே தள்ளி வச்சுட்டு நடுநிலையாக நீங்கள் என்றைக்கு நிற்கிறீங்களோ அன்றைக்கி பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஜோதிடம் பொய்யா, ஜோதிடம் தவறான்ற விவாதம்லாம் இங்கே வேண்டாம். நீங்கள் முதல்ல படித்து பார்த்து அப்ளை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். எது ஒன்றுமே அப்ளை பண்ணாத சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நான் ஏஎல்பியில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அப்படின்னா நான் பல ஜோதிட முறைகளை கற்று பாரம்பரிய ஜோதிடத்தில் நான் ஒரு ஆசிரியர், பல முறைகளை கற்றுருக்கேன், பல விஷயங்களை வந்து தாண்டி வந்திருக்கேன். எனக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரே முறை ஏஎல்பி ஜோதிட முறை என்பதனால நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். நீங்கள் எங்கே பேசுனாலும் பேசுவேன். இல்லை லைவ்லேயே ஒரு ஆளை கூப்பிட்டு ஜாதகத்தை போடுங்க தெரியாத ஆளுனால நான் போடுவேன். இது என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய ப்ரொஃபஷனல். ஸோ நீங்களும் படிங்க. வர ஏப்ரல் 15 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் வந்து கலந்துக்கலாம்? ஜோதிட ஆர்வம் இருக்கிறவங்க யார் வேணாலும், எந்த வயசுல உள்ளவங்க, வயது கணக்கு இல்லை. நீங்கள் ஜோதிடம் படிக்கணும், 18 வயசுலேருந்து எங்கள் கிளாஸில் வந்து ஆள் இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஜோதிடம் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வர ஏப்ரல் 15 கிளாஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். படிங்க, தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப அழகாக மக்களுக்கு வந்து பிரசனம்னா இதுதான், உங்களுக்கு ஜாதகம் இல்லை, பிறந்த தேதி இல்லை, நேரம் இல்லை அப்படின்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போது, உங்களுக்கான அந்த கேள்விக்கான பதில் வந்து உடனடியாக துல்லியமாக வந்துட்டு டாக்டர் சம்பத் சார் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.